அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கள். மல்கியா கிறிஸ்து புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கலாம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டைகள் போல வளருவீர்கள். அருமையானவர்களே, தேவன் நமக்கு நீதியின் சூரியனாக இருக்கிறார். நீதியின் சூரியன் நம்முடைய இருளை மாற்றி வெளிச்சம் கொடுக்கிற சூரியனை போல நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அவர் நாமத்துக்கு பயந்திருக்கிற, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறவர் மேலே அவருடைய சூரியன் அவரே நம்ம மேல் உதித்திருக்கிறார். வெளிச்சமாக அவர் நாமத்துக்கு பயந்திருக்கிற ஜனங்கள் மீது கர்த்தரே நித்திய வெளிச்சமாக நீதியின் சூரியனாக உதிர்க்கிறார். அதன் சட்டை நிலையில் ஆரோக்கியத்தை அவர் வைத்திருக்கிறார். தம்முடைய ஜனங்களை தம்முடைய சட்டையின் நிழலில் வைத்து மறைத்து பாதுகாக்கிறார். மேலே சூரியன் வெளிச்சமாக இருக்கிறார். அவர் சட்டையின் மறைவில் தம்முடைய ஜனங்களை மறைத்து வைக்கிறார். ஒன்று நம்மை கொண்டு போகாதபடிக்கு, சேதப்படுத்தாதபடிக்கு மறைத்து வைத்து பாதுகாக்கிறார். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் பொழுது கண்ணுகளை போல வளருவீர்கள். கர்த்தருடைய ஜனங்கள், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் வளருவீர்கள், பெருகுவீர்கள். உங்கள் ஆத்மா வாழ்வுகள் வாழ்ந்திருப்பீர்கள். உங்கள் எல்லை பெரிதாக இருக்கும். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய தொழில் பெரிதாக இருக்கும். உங்கள் படிப்பு காரியங்கள், வேலை விஷயங்கள், சம்பள காரியங்கள், உங்கள் குடும்ப காரியங்கள், பிள்ளைகள் எல்லாம் பெரிதாக இருக்கும். கொழுத்த கண்டுகளை போல வளருவீர்கள். ஆகவே கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசம், அவர் நாமத்துக்கு பயந்து இருக்கிற நம்ம மேல அவரே உதித்திருக்கிறார். அவர் சட்டையில் ஆரோக்கியம் இருக்கிறது. எல்லா வியாதிகளும் எல்லா பொல்லாப்பு நீங்கி சுகத்தோடு அவர் நம்மளை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வெளியே புறப்பட்டு போய் நீங்கள் எங்கே போனாலும் கொழுத்த கண்டுகளை போல வளருவீர்கள். கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். உங்களையும், உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம், உங்கள் சபை எல்லாம் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். God bless you.